ஹாப்பியான டே. நாளைக்கு நியூ இயர். ஸோ மாவை அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். 2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் வந்து 2 நிமிஷம் அரைச்சிட்டேன். நான் வந்து அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் 4 மணி நேரம். அதை தண்ணியோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியும் வெந்தயமும் நல்லா அரைச்சாச்சு. 1 கப்பு வந்து தோல் எடுத்த முழு உளுந்து இருக்குல்ல, அது வந்து எடுத்திருக்கு. அதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ 1 கப்பு வந்து உளுந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 4 கப்பு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. அதை உளுந்து வந்து போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து அரைங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அளவை விட கொஞ்சம் நிறைய பொஃப்னு வந்துடும். அப்படியே பஞ்சு போல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஓகே இது டன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஸோ உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா மையா ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நல்லா அரைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து இப்படி போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போகக்கூடாது, உள்ளே விழக்கூடாது. அப்படியே வந்து மிதக்கணும். மிதந்துச்சுன்னா அதாவது நீங்கள் எவ்வளோதான் உள்ளே தள்ளி விட்டாலும் அது வந்து ஆஹா அப்படி சொல்லி மிதந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டான பதம். உளுந்து நல்லா அரைஞ்சிருக்கு இட்லிக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சாஃப்ட். ஸோ உளுந்து வந்து அரைஞ்சதை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் தனியாக ஒரு பாத்திரத்தில். அரிசி வந்துட்டு 4 கப் சொன்னேன்ல, அதை வந்து ஊற வச்சுருக்கேன் 4 மணி நேரம். தண்ணி இல்லாமல் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி வந்து மையா அரையணும்னு தேவையில்லை. குறைன்னு கொஞ்சம் அரைச்சா போதும். கொஞ்சம். ஸோ மாவு அரைச்சாச்சு. இதில் போட்டுக்கலாம். It's like a milk. நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். It is hard, right? Getting tired here. Arms. Biceps. Whoa! I'm gonna kick you. This is gym. அந்த உளுந்து அரிசி எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி கல்லாயிரும் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா. இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இல்லைன்னா இங்கே வந்து வின்டர் டைமு. ஸோ நான் இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சேன். நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சேன்னா புளிக்காது, அதாவது பொங்கி வராது, புளிக்காது. அதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா லிட்டு போட்டுட்டு அவனில் வந்துட்டு வச்சுருவேன் லைட் ஆன் பண்ணி. ஸோ அந்த ஹீட்டுக்கு வந்து பொங்கி வரும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அது பொங்கி வந்ததுக்கு அப்புறமாட்டி. So I'm going to grill it. Rest in peace. லைட் மோட் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிடலாம். நேற்று தோசை மாவு வந்து நான் அரைச்சி வச்சிருந்தேன்ல, அது ஓவர் நைட் நான் வந்து லைட்டில் வச்சுட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா பொங்கி வந்திருக்கு. தெரியுதா? கம் க்ளோஸ் அண்ட் ஷோ. தெரியுதா? நல்லா பொங்கி இருக்கு. தெரியுதா? க்ளோஸ் அப். லுக். நல்லா இருக்கே. நல்லா பொங்கி இருக்கு. நல்லா பொங்கி இருக்கு. Means it got well fermented. ஸோ அடுத்தது வந்து தோசை சுடும்போது காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து தோசை மாவு செய்யணும். ஓகே.